தலை உயர்த்தப்படும் பொழுது சில வேளைகளில் சத்துரு எழும்பி நிற்கலாம், சத்துருக்கள் எழும்பி வரலாம். ஆனால் நம் தலையை உயர்த்தின தேவன் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் தலையை உயர்த்தின தேவன் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். நம்ம தலையை உயர்த்தல, அவர் தான் உயர்த்தினார். எதற்காக? அவருடைய மகிமைக்காக. அந்த மகிமையை என்ன பண்ண மாட்டார்னா, ஒரு நாளும் ஒரு காலம் யாருக்கு என்ன பண்ண மாட்டார்? விட்டு கொடுக்க மாட்டார். அதனால தான் என்ன பண்றார்? உங்களுக்காக என்ன பண்ணுகிறார்? யுத்தம் பண்ணுகிறார். புரியுதா? அநேக நேரத்தில் பிரச்சனை கண்டு பயப்படுறோம். ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய பிரச்சனை வருது. ஏன் அப்படின்னா, நீங்கள் விசேஷித்தவர்கள். புரியுதா? உங்க மேல தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் பிறப்புக்கு முன்னதாகவே. அதனாலதான் அவன் பிறக்கும் பொழுது பல பிரச்சனை. சத்துரு என்ன பண்றான்? எழும்பி வருகிறான். ஆனா கர்த்தர் கைவிட்டாரா? கைவிடல. எந்த குடும்பம் மோசையை அழிக்க நினைத்ததோ அதே குடும்பத்தில் என்ன பண்றார்? மோசே வளருகிறார். இதுதான் நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷல்.